இப்படி ரயிலில் வடமாநில இளைஞர்களை தாக்கி வழிப்பறி செய்த இந்த போதை சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். வெள்ளிக்கிழமை காலை சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டை நோக்கி மின்சார ரயில் ஒன்று சென்றுள்ளது. அந்த ரயில் நுங்கம்பாக்கத்திலிருந்து கோடம்பாக்கம் சென்ற இடைப்பட்ட தூரத்தில் ஒரு பெட்டியில் பயணித்த வடமாநிலத்தவர்களை மர்ம நபர் ஒருவர் தாக்கி அவர்கள் வைத்திருந்த செல்போன், பணம் மற்றும் நகைகளை வழிப்பறி செய்துள்ளார். தனியாக வந்தவர்கள் மட்டுமின்றி குடும்பத்தோடு வந்த வடமாநிலத்தவர்களிடமும் வழிப்பறி செய்துள்ளார். மேலும் வடமாநில நபரை தாக்கிவிட்டு கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இறங்கிச் சென்றுள்ளார். மர்ம நபரின் இந்த அளப்பறை வழிப்பறி காட்சியை அந்த பெட்டியில் பயணித்த ஒரு பயணி வீடியோ எடுத்து ஆதாரத்தோடு புகார் அளித்துள்ளார். இதையடுத்து வீடியோ காட்சியில் இருந்த ரயிலில் வழிப்பறியில் ஈடுபட்ட சேத்துப்பட்டை சேர்ந்த 17 வயது சிறுவனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கஞ்சா போதையில் இந்த அத்துமீறலில் ஈடுபட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்த நிலையில் வேறு யாரெல்லாம் அவரோடு வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். விடியா ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகளை கட்டுப்படுத்த முடியாததால் இளைய சமுதாயம் போதைக்கு அடிமையாகி சிறுவர்களும் கூட அடிதடி, வழிப்பறி என்று வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ரயிலிலும் கஞ்சா ஆசாமிகள் இதுபோல் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளது ரயில் பயணிகளையும் வடமாநிலத்தவரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ராம்குமார் மற்றும் ஆசாத்.